கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் இருக்கிறோம். இந்த நாளில் இந்த ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுங்க. எத்தனையோ தேவைகள் நமக்குள்ளே இருக்கும். நம்ம எவ்வளவோ விஷயங்களை முன்னிறுத்தி துவா செய்யணும்னு நினைப்போம். இருந்தாலும் நபி அவர்களைப் போல நம்ம துவா செய்திருக்கோமான்னு கேட்டால் இதுவரையும் துவா செய்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கிடைத்தது 40வது வருடத்தில் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர்கள் மஃபாத் ஆகிறது 63வது வயதில் அவங்க மஃபாத் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 23 வருடமாக அவங்க நபித்துவத்தில் இருக்காங்க. அப்படின்னா 23 வருடமாக அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளை அவங்க செஞ்சுருப்பாங்க. ஏராளமான பிரார்த்தனைகள் செஞ்சுருப்பாங்க. வெறும் காலையில் இருந்துச்சு நம்ம ஓதக்கூடிய துவாவை பார்த்துட்டாவே நம்ம துவான்னு போட்டால் நிறைய துவா போடலாம். காலையில் நபி அவர்கள் இதை ஓதுனாங்க அதை ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு நிறைய திக்ர் இருக்குது, நிறைய துவா இருக்குது, குர்ஆன் வசனங்கள் இருக்குது, சூறா இருக்குது. அப்போ யோசிச்சுக்கோங்க, ஒரு நேரத்துக்கே நபி அவர்கள் 23 வருஷத்தில் இத்தனை ஓதிருக்காங்கன்னா அப்போ துவாக்கள் அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால பிரார்த்தனையெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு தெரியவும் தெரியாது, அந்த மாதிரி சக்தியும் இல்லை. நம்ம எப்பயுமே கேட்டால் என்ன பண்ணுவோம், பாவம் மன்னிப்பு கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்போம். முஸ்லீம் மாணவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆரோக்கியம் கேட்போம், ஈமானோட வாழ்க்கையை கேட்போம், மறுமைக்கும் இம்மைக்கும் வெற்றியை கேட்போம், கபருடைய வாழ்க்கையை பற்றி கேட்போம். அதுக்கப்புறம் உலக சௌரியங்களை கேட்க ஆரம்பிச்சிருவோம். வீடு கொடு, கடன் அடையணும், நல்ல குழந்தை, நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான். ஆனால் நபி அவர்கள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 23 வருஷத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களாக எதெல்லாம் முன்னுரிமையை கொடுக்க வேண்டுமோ அந்த முன்னுரிமையை கொடுத்து கேட்டிருப்பாங்க. அந்த முன்னுரிமையை நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு அந்த அளவுக்கான ஈமான் இல்லை. உலக விஷயத்தில் நம்ம விரும்புகிறோம், சொந்த வீடு வேணும்னு விரும்புகிறோம். நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் விரும்பவே இல்லை. அப்போ உலக விஷயத்தை விரும்பாத அவங்களுடைய துவா எப்படி இருந்திருக்கும் பாருங்க, மறுமையை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த துவாவை தான் நம்ம ஓதணும். ஆனால் 23 வருஷத்தில் அவங்க நிறைய ஓதிருப்பாங்களே, அதில் எந்த துவா ஓதுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 23 வருஷத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவா இருக்குது, அந்த துவா ஓதணும். அப்போ 23 வருஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்துல என்னெல்லாம் கேட்டாங்களோ யா அல்லாஹ் அது எல்லாமே வேணும்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான துவா இருக்குது. வெறும் 2 லைன் தான். அந்த துவாவை இந்த நாளில் ஓதுனாவே போதும். சுபஹானல்லாஹ். நபி அவர்கள் எதெல்லாம் 23 வருஷமாக கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் இந்த நாளில் அதிகமாக ஸலவாத்து ஓதிக்குவோங்க. எப்பயுமே நம்ம ரொம்ப ஷெல்ஃபிஷாக நமக்கான துவாவை மட்டும் ஓதிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வே சொல்கிறான், நம்மளிடத்துல பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளவர்களுக்கு நம்ம அதிகமாக்கி கொடுப்போம், அதனால் நன்றியோடு இருங்க, நீங்கள் கேட்பதை விட அதிகமாக்கி கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம எப்படி நன்றியோடு இருப்பது, அவர்கள் மீது கூறக்கூடிய ஸலவாத்து தான் அவர்கள் மீது நம்ம நன்றியோடு இருப்பதற்கான சமம். அதுவும் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா என்ன நாள், ஜும்மா நாள் வந்துருச்சு. இந்த ஜும்மா நாள் அப்படிங்கிறதே ஸலவாத்துக்கு சிறப்பான நாளாக இருக்குது. அப்போ பொதுவாகவே ஜும்மா நாள் ஸலவாத்துக்குரிய நாள். அந்த ஸலவாத்தோடு சேர்த்து நபி அவர்களுடைய பிறந்த நாளும் வந்திருக்குது. அதனால என்ன பண்ணலாம், இரண்டுலேயுமே நமக்கு சிறப்பு ஸலவாத்து தான். அதனால இந்த நாளில் அதிகமாக ஸலவாத்து ஓதிக்குங்க. கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ எல்லாம் ஸலவாத்து ஓதிட்டே இருங்க. நிற்கும் போது, உட்காரும் போது, நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாள் முழுவதும் என்ன பண்ணுங்க, ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருங்க. என்ன ஸலவாத்து ஓதுறான்னா உங்களுக்கு பிடித்த எந்த ஸலவாத் வேணால் ஓதுங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா தரூதே இப்ராஹிமை நபி அவர்கள் பிடித்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்ன ஸலவாத் யார சூழலாக ஓதுறதுன்ட்டு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த ஸலவாத்தையும் சொல்லி தரல. தொழுகையில் ஓதக்கூடிய தரூதே இப்ராஹிம் இருக்கு பாருங்க, அதை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ நபி அவர்களுடைய பிறந்த நாள் என்று நபி அவர்கள் அதிகமாக ஸலவாத்து கூற வேண்டும் என்று சொல்லிய ஜும்மா நாள் என்று நம்ம ஸலவாத் ஓதணும்னு நம்ம நினைக்கும் போது அது நபி அவர்கள் சொல்லிய ஸலவாத்தாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம், தொழுகை இருக்கிறவங்களும் ஓதலாம். தொழுகையில் நம்ம ஓதுறது மட்டும் இல்லாமல் தனிமையிலும் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய அந்த தரூதே இப்ராஹிம் என்ன பண்ணுங்க, அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. அப்போ முதல்ல நம்ம நபி அவர்களுக்கு நன்றியோடு இருப்பதற்காக ஸலவாத் ஓதிக்குங்க. ஓதிட்டு இந்த துவாவை கேட்டுக்கோங்க. இந்த துவா தான் பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா ஷஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஊதுபிக்க மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ். ரொம்ப சிறுசு தான், ஆனால் இதில் 2 விஷயத்தை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். முதல் 3 வரி பாருங்க, அதில் என்ன கேட்குறோம், யா அல்லாஹ் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்ககிட்ட எந்த நல்லதெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை நல்லதும் எங்களுக்கும் கொடுத்துருன்னு கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 23 வருஷமாக அவங்க உங்ககிட்ட எவ்வளவோ விஷயத்தை கேட்டிருப்பாங்க நல்லதுன்ட்டு, குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, இம்மைக்காக, மறுமைக்காகன்னு சொல்லிட்டு எதெல்லாம் கேட்டாங்களோ அது அத்தனை எனக்கும் கொடுத்துரு. அதே மாதிரி அடுத்த வரி பாருங்க, இந்த வரியில் என்ன கேட்குறோம்ல, கடைசி 2 வரியில்
யா அல்லாஹ் இன்னும் அவர்கள் எந்தெந்த தீங்கை விட்டெல்லாம் முன்னிடத்துல பாதுகாப்பு கேட்டாங்களோ அந்த தீங்கை விட்டு எங்களுக்கும் பாதுகாப்பு தா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ 23 வருஷமா நபி அவர்கள் எத்தனையோ விஷயத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. தஜ்ஜாலை விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. நிறைய விஷயத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. மறுமை நாளுடைய நிகழ்வு, கபருடைய நிகழ்வு, ஷைத்தான்கள், ஜின்னுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம். நமக்கு கடன் இருக்குதா, கடனையே தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். நம்ம கஷ்டம் தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரும் கஷ்டமாக தெரியுதோ தவிர வேறு எதுவுமே மறுமை சம்பந்தமான விஷயங்கள் நம்முடைய நினைவுக்கு வரதே இல்லை. அதனால இந்த துவா ஓதனாவே அவர்கள் 23 வருடம் எந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அந்த நல்லது நமக்கு கிடைச்சி, எந்த விஷயத்துலேருந்தெல்லாம் பாதுகாப்பு கேட்டாங்களோ அந்த பாதுகாப்பும் நமக்கு கிடைச்சிரும். அல்லாஹ்வே போதுமானவன். இந்த துவாவை தான் இன்னைக்கு நீங்கள் ஓதும் போது எல்லா துவாவும் இதில் உள்ளடங்கி கிடச்சிரும். இதை ஓதிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.